சிவன் கோயில்ல கண்டிப்பா காலபைரவர் இருப்பாரு. அந்த காலபைரவர் நம்ம வழிபடுறது மூலமா நம்மளுக்கு உண்டான கடன் பிரச்சனைகள், நோய், எதிரி, நம்ம வாழ்க்கையில எந்த தவறுமே செய்யாம இருந்திருப்போம். பட் ஆனா சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான புரியாத புதிர்க்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணணும், இன்னும் நம்மளுக்கு நல்ல செல்வங்கள் நிறையா சேரணும், நம்ம வந்து இன்னும் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் நம்ம நல்லா இருக்கிறோம், அதுக்கு மேலே இன்னும் செல்வங்கள் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தேய்பிறை அஷ்டமிக்கும் போகலாம். வளர்பிறை அஷ்டமிக்கு போகிறது இன்னும் சிறப்பு. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும் அப்படின்னா வளர்பிறை அஷ்டமிக்கு தொடர்ந்து போகலாம். தேய்பிறை அஷ்டமிக்கு மட்டும்தான் நம்ம கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது கிடையாது, வளர்பிறை அஷ்டமிக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ இந்த திதியை வச்சு நம்ம ஏன் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இதுக்கும் நம்மளுக்கு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு. சரிங்களா? நம்ம என்ன பிறந்த திதியோ அந்த திதியிலையும் போய் நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம், இல்ல அஷ்டமி திதியிலையும் போய் இந்த வழிபாடு பண்ணலாம். இப்ப நிறைய பேர் கோயில்கள் என்னைக்கு போகலாம் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் இறை வழிபாடு பண்றப்ப நம்மளோட அந்த நட்சத்திரம் அதுக்குண்டான வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அப்ப நம்மளோட வேண்டுதல்களை இறைவன் ஏற்றுட்டு அதுக்கு என்ன பிரச்சனைக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை காப்பாரு. அது மாதிரி திதியிலையும் இப்ப ஜாதகத்துல நம்ம என்னைக்கு எந்த திதியில பிறந்திருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் அவங்க போட்டிருப்பாங்க. இப்ப வந்து அஷ்டமி திதியா, நவமி திதியா, பிரதமையா, துதியையா, திருதியையா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, சப்தமியா, அந்த மாதிரியான திதியோட டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த திதிக்குண்டான தெய்வங்களை போய் வழிபடலாம், திதி அன்னைக்கும் போய் வழிபடலாம். அஷ்டமி திதின்றது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு, இதை பண்ணா ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பைரவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கோயில் என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே திருச்சியில் இருக்கோம். ஸோ திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பைரவர் கோயில் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி மார்க்கெட்டுக்கு உள்ளேயே சொர்ண ஆகர்ஷண பைரவர் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து பைரவருக்குன்னு தனி மூலஸ்தானம் இருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி மார்க்கெட்ல இருக்கு. இந்த கோயிலுக்கு பல பிரபலங்கள் வராங்க, நம்ம மக்கள் எல்லாருமே அங்க போய் பயனடைஞ்சுக்கிறாங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய பத்தி தெரியும். நம்ம திருச்சி மார்க்கெட் அந்த ஆர்ச்ல இருந்து கோயில் வரைக்கும் அவ்வளோ கும்பல் இருப்பாங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சாயந்தரம் அவ்வளோ கும்பல் இருக்கும், யாகங்கள் பண்ணுவாங்க, யாகங்கள் அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சிறப்பான வழிபாடை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், கடன் பிரச்சனை, நோய்கள் இதுலேருந்து சிறப்பாக வெளிவந்து எல்லாவற்றிற்கும் இந்த தெய்வ வழிபாடுகளை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோயில் என்ன அப்படின்னா நம்ம திருச்சிக்கு ஒரு 90 கிலோமீட்டர்ல பிள்ளையார்பட்டி இருக்கு. ஸோ பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வைரவம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த வைரவம்பட்டியில பைரவர் மூலஸ்தானத்துல சிவனுக்கு பக்கத்துலயே மூலஸ்தானம் அவருக்கு இருக்கு. சரிங்களா? இந்த வைரவம்பட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷல், பைரவருக்கு ரொம்ப, அதாவது நம்ம பைரவர்னு சொல்றோம், அந்த ஊர்ல அந்த சுவாமி பேரு வைரவர்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வைரவர்ன்றது பேரு, அந்த சுவாமி பேரை வச்சு அந்த ஊருக்கே வைரவம்பட்டின்னு வச்சு, அதே பைரவரோட ஸ்பெஷல், அதே பைரவரோட பவர், ஃபுல் பவர் நம்ம இந்த வைரவம்பட்டியில இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாதவங்க வாய்ப்பு கிடைச்சா பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு ஒரு வாட்டி அங்கேயும் போயிட்டு வாங்க. இந்த வைரவம்பட்டியில ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம சுவாமிக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டு வைரவம்பட்டியில உள்ள பைரவருக்கு வேண்டுதல் வச்சுட்டு துலாபாரம் அங்க கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா மற்ற பைரவர் கோயிலெல்லாம் வந்து துலாபாரம் கொடுப்பாங்களா இருக்குதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பழனியில பார்த்திருக்கேன், திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பார்த்திருக்கேன், சில சிவன் கோயில்ல இருக்கும். துலாபாரம்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் அப்படின்னா 10 கிலோ வெயிட்டுக்கு 10 கிலோ என்ன வேண்டியிருக்கோமோ அது வாங்கி கொடுக்குது. இப்போ 10 கிலோ நான் வந்து அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறேன், இல்லை நம்ம வெயிட்டுக்கு தகுந்த ஈக்குவலான, நம்ம இப்போ 60 கிலோ வெயிட்னா 60 கிலோ நான் அரிசி வாங்கி கொடுக்குறேன், உளுந்து வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயங்களை வேண்டிக்கிறது தான் துலாபாரம். இந்த பைரவர் கோயிலில் துலாபாரம் வழிபாடும் இருக்குது. இது நிறைய விஷயமான தோஷங்கள், நிறைய நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடியதுனால ஒரு பரிகாரமும் கூட இந்த துலாபாரன்ற விஷயம். சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த பைரவர் வழிபாடை அதிகமாக பயன்படுத்துங்க. அதனால நல்ல விஷயங்கள் நம்ம அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் என்ன அப்படின்னா மணிகா மீடியா அப்படின்ற சேனல் இன்றையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா நண்பர்களோட சப்போர்ட்டும் வேணும். கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறப்ப நண்பர்கள்ட்ட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.